வாழை தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான சம்பவங்களையும் வழிகளையும் அடிப்படையாக வச்சு இந்த சமூகத்து மேலே தனக்கு இருக்கிற நியாயமான கேள்விகளையும் சமத்துவம் பற்றின ஒரு உரையாடலையும் தன் திரைப்படங்கள் மூலமாக உண்டாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனராக வெற்றி பெற்றிருக்கிற மாரி செல்வராஜின் மற்றொரு நிஜ வாழ்க்கை பதிவு தான் இந்த வாழை. டைட்டில் கார்ட்லேயே தன்னோட சின்ன வயசில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். சரி, படத்தோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். அப்பாவை இழந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற படத்தோட கதாநாயகன் வாழைத்தோட்டங்களில் அறுவடை செய்யப்படுற வாழைத்தார்களை தலையில் சுமந்துட்டு போய் லாரியில் ஏற்றுற கூலி வேலை செய்கிற அம்மா அந்த அக்கா கூட வாழ்ந்துட்டு வராரு. நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் குடும்ப கஷ்டம் காரணமாக விடுமுறை நாட்களில் அவனும் வாழைத்தாரை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. வாழைத்தாரோட சுமையை தாங்க முடியாத அந்த 13 வயசு பையனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே.